பெப்சி தொழிலாளர் பிரச்சினை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருந்த ரஜினிகாந்த் தமக்கு வேலை நிறுத்தம் என்ற வார்த்தை பிடிக்காது என தெரிவித்திருந்தார். இதற்கு இடதுசாரி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து இடதுசாரி தொழிற்சங்கமான CITUவின் தலைவர் சவுந்தரராஜன் கூறுகையில், தொழிலாளர்கள் தாமாக விரும்பி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதில்லை எனவும் பிரச்சினைக்கு ரஜினிகாந்தே தீர்வு சொல்லலாம் எனவும் தெரிவித்தனர். ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்துறையில் நடந்து கொண்டிருக்கிற பெப்சி வேலை நிறுத்தம் குறித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். வேலை நிறுத்தம் என்பது அவருக்கு பிடிக்காத சொல் என்று அதில் சொல்லியிருக்கிறார். பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பொது அறிவுரை எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் யார் மீது குற்றம், யார் இதிலே முதலில் பேச வேண்டும், யார் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்பது குறித்தும் சேர்த்து சொல்ல வேண்டும். 10ஆம் பொதுவில் பேசி புண்ணியமில்லை. இரண்டாவது, வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளிகளை விரும்பி செய்கிற ஒன்றல்ல. அவர்கள் தொடர்ந்து விரட்டப்பட்டு, தொடர்ந்து அவர்கள் மிரட்டப்பட்டு, தொடர்ந்து அவர்கள் ஒரு விதமாக ஒதுக்கப்பட்டு சுவற்றை நோக்கி தள்ளப்படுகிற போது அவர்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள். ஆக வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளி மீது திணிக்கப்பட்டுத்தான் வருகிறதே தவிர தொழிலாளியாக செய்வதில்லை என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் மக்கள் பிரச்சனை எதையும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது என்பதனுடைய தாழ்மையான கருத்து.